தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் எதிரில் உள்ள அருள்மிகு தான்தோன்றி அம்மன் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் பால ஆஞ்சநேயருக்கு 10/1/2024 அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அது சமயம் மன்னார்குடியை சேர்ந்த ஆடிட்டர் பி. சிதம்பரம் குடும்பத்தினர் பால ஆஞ்சநேயருக்கு வெள்ளியில் சுமார் 581 கிராம் எடையுள்ள மார்பு கவசம் பிரதிஷ்டை செய்தனர். அதை கோவில் அர்ச்சகர் குருசாமி கயலவாசி சிவஸ்ரீ சீனிவாசன் சிவாச்சாரியார் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் ரவி மற்றும் ரவி உரிமையாளர் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி திரு ராஜேந்திரன், முதுநிலை மேலாளர் ஓய்வு பெற்ற திரு செல்வராஜ், ஓய்வு பெற்ற வணிக வரி அலுவலகர் திரு பொன் சண்முகசுந்தரம், மூத்த பட்டய கணக்காளர் திரு குகணேஸ்வரன் மற்றும் ஆடிட்டர் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாம் வல்ல தாயார் விளக்கக்கூடிய தான்தோன்றி மகாமாரியினுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய வழிபாடுகளும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த அம்பாள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை திருச்சி சாலையிலே பிரிவு சாலையிலே கண்டெடுக்கப்பட்டது. அதாவது இப்போ காரில் கடத்தி கொண்டு வந்தாங்க. அந்த சிலையை போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சிலை தமிழ் பல்கலைக்கழக போலீசாரால் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முதலில் அமைக்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிலை, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலை அங்கு இருந்தது. அதற்கு பின்பு இந்த இடம் போலீஸ் லேண்ட் என்பது எடுத்த இந்த சிலை அங்கு தமிழ் யூனிவர்சிட்டியிலிருந்து மாற்றப்பட்டு தமிழ் யூனிவர்சிட்டியினுடைய வளாகத்துக்குள்ளே காவலர்களுடைய குடியிருப்பில் இந்த இடத்தை தேர்வு செய்யப்பட்டு இந்த இடத்துல இந்த டிஎஸ்பி சீனிவாசன் காலத்தில் இந்த இடத்தை நம்ம தேர்வு செய்யப்பட்டு இந்த இடம் அப்பொழுது 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் தான்தோன்றி மகாமாரியம்மன் அமைக்கப்பட்டது. 2வது கும்பாபிஷேகம் போது பழைய சொதை என்கின்ற கோயிலிருந்தால் 2வது விக்கிரகமாக இப்பொழுது புதிய கருங்கல் விக்கிரகம் நியமிக்கப்பட்டு அதில் ஆஞ்சநேயர், பைரவர், ஐயப்பன், பிள்ளையார், முருகன், பள்ளி தெய்வானை, ஷீரடி சாய்பாபா, கைலாசநாதர், நவகிரகம் தம்பதியோட அனைத்து தெய்வங்களும் இருக்கின்றது. மாசம் அமாவாசை திதியிலே ஆஞ்சநேயருக்கு ஜெயந்தி, அதாவது மூல நட்சத்திரம், அனும ஜெயந்தி, அதாவது ஜெயந்தி மூல நட்சத்திரமும் அமாவாசை சேரக்கூடிய காலத்திலே அனுமனுக்கு ஜெயந்தி என்று சொல்லக்கூடியது மார்கழி மாசத்தில் நடைபெறுகிறது. பாக்கி அமாவாசையில அந்த மூல நட்சத்திரம் அமாவாசையில் சேராது. இந்த மார்கழி மாசம் மட்டும்தான் மூல நட்சத்திரமும் அமாவாசை சேரக்கூடிய காலத்தில் அனுமனுக்கு ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அந்த ஜெயந்தியை மன்னார்குடியை சேர்ந்த சிதம்பரம் ஆடிட்டர் அவர்கள் 3-4 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் எடுத்து சென்று வருகிறார்கள். அதுக்கு இந்த ஆண்டு முதலில் வெள்ளி கிரீடம் செஞ்சு கொடுத்தார்கள். அதுக்கு ஒரு ஸ்ரீராமர் என்று சொல்லக்கூடிய ராமருடைய பெயர் குறிக்கக்கூடிய ஒரு வெள்ளி டாலர் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ஆண்டு ஆஞ்சநேயருக்கு நெஞ்சால மார்பு 2 காலம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு இதை அவங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் ஆஞ்சநேயருக்கு அனும ஜெயந்தியில இந்த விழாவை நிலைமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லா தந்து கொண்டிருக்கின்ற தான்தோன்றியம் இந்த கோயிலுக்கு யார் என்ன கேட்டாலும் வரப்பிரசாதியாக அம்பாள் கொடுத்து கொண்டிருக்காங்க. இது எனக்கே தெரியாது. நிறைய பேர் இது மாதிரி நடக்கிறது. கும்பாபிஷேக காலத்தில் எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க ஐயா. இதெல்லாம் சிறந்த முறையில் நடப்பதற்கு இவங்களோட ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு என்று சொல்லி கொள்கிறது.